விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. இதில் 19 பேர் பெண்கள், 4 பேர் ஆண்கள். ஒருவரது உடல் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்திருப்பதாக கூறப்படுகிறது. உடல்களை அடையாளம் கண்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பட்டாசு ஆலை தரப்பிலிருந்து நிவாரணம் வழங்கும் வரை உடல்களை வாங்கப் போவதில்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். 5 லட்சம் ரூபாயை டிடியாக தர வேண்டும் என்றும் 50,000 ரொக்கமாக கையில் தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்கே போனால் ஆளுகளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அங்கே அதுக்கு திருப்பி வாங்கிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா ஆளாலும் தெரியல. அது என்ன செய்யணும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பூரை வெந்து போய் கிடக்கு. ஒரு பாடி இருக்கு, அது அவர் மாதிரி தெரியல. அதனால தான் இருக்கேன். நீ இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. வலி பிறக்கணும். வலி பிறந்தாதான் உடல்களை எல்லாத்தையுமே வாங்குவோம். எல்லாமே சின்ன பிள்ளை வச்சிருக்கிறவங்க தான் எல்லாமே இந்த மாதிரி ஆகிப்போச்சு. விருதுநகர் அருகே நிகழ்ந்த கோரமான பட்டாசு ஆலை வெடி விபத்து 25 உயிர்களை பலி கொண்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கியுள்ள நிலையில் உறவுகளை இழந்த பலரும் நிர்கதியாக தவிக்கின்றனர். காலை விடைபெற்று சென்றவர் மாலையில் பிணமாக வருவார் என்று துளியும் நினைக்காத அந்த தொழிலாளர்களின் குடும்பங்கள் இப்போது செய்வதறியாது கதறுகின்றன. தாய், தந்தையை இழந்த குழந்தைகள், கணவரை இழந்த பெண்கள் என பலரும் தங்கள் குடும்பத்தின் தூண்களை இழந்து தவிக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை பணி செய்தால் கூடுதல் ஊதியம் கிடைக்கும் என்பதால் வேலைக்கு சென்றதாக உறவினர்கள் கண்ணீருடன் கூறுகின்றனர். இந்த துயரம் வெறும் செய்தியாக மட்டும் கடந்து போகாமல் இனி ஒரு உயிர் கூட இதுபோல பறிபோகக்கூடாது என்பதே அனைவரின் வேண்டுகோளாக உள்ளது. இது மாதிரி விபத்து எங்கள் ஊரில் இதோட 3ஆவது தடவை நடந்திருக்கு. இவ்வளோ அதிகமான உயிர் போனது இந்த வாட்டி தான். இது எதனால் இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்குது அப்படிங்கிறத இன்னும் இது வரைக்கும் இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஒரு எக்ஸ்ட்ரா சம்பளம்னு சொல்லி இந்த மாதிரி கான்ட்ராக்ட் நடத்துகிறவங்க இப்படி கூட்டு போயிடுவாங்க போல். தொழிலாளிகள் என்ன செய்வாங்க, நீங்கள் வீட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வேலை கிடச்சா போதும் அப்படிங்கிற இதில் அவங்க போயிடுறாங்க. வறுமையின் மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 500 சம்பளம், இன்றைக்கி வேணால் கூட ஒரு 200 ஒரு 700 கொடுப்பாங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அந்த மாதிரி. ஆனால் ஒரே ஊரில் இவ்வளோ உயிர் போனது இந்த வாட்டி தான். எக்ஸ்ட்ராவுக்கு போவாங்க, சனி ஞாயிறு எக்ஸ்ட்ராவுக்கு போவாங்க. இதுக்கு முதல்ல அவங்க அம்மா சாண்டையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு போன இடத்துல இப்படி ஆச்சுனாக்கா நம்ம என்ன சார் செய்ய முடியும்? அது பாவங்க, அதுகளெல்லாம் ரொம்ப பாவம். ஒரு வேலை செய்ய தெரியாது. 3 பிள்ளைங்க அவளுக்கு. ஆமாம், ஒரு பையன் 2 பொண்ணு. நீங்கள் பார்த்து அரசாங்கத்தில் பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். அரசாங்கம் பார்த்து எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஆமாம், தம்பி இருக்கான். தம்பி காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. இப்போ தங்கச்சி இருக்காங்க. தம்பி படிச்சுட்டு இருக்கா. இப்போ தான் இன்னும் ஃபீஸ் கட்டவே இல்லை அவனுக்கு. அதுக்கு பார்த்து உதவி செஞ்சால் நல்லா இருக்கும். விருதுநகர் மாவட்ட பட்டாசு தீப்பெட்டி தொழிலாளர் சங்கம் சிஐடி சார்பாக பலமுறை எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ ராஜகுமார்னு சொல்லி சிவகாசியில் அந்த தொழிலக பாதுகாப்பு இணை இயக்குனர் இருக்கிறார். அவரை ஒரு முறை நாங்கள் முற்றுகையிட்டோம். எந்த ஆலைகளிலும் விதிமுறை அமலாகலை. நீங்கள் எப்போ கேட்டாலும் நாங்கள் ஸ்குவாடு போட்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறீங்க. விபத்து நிகழ்ந்த கட்டனார்பட்டி பட்டாசு ஆலையில் விதிமீறல்கள் நடைபெற்றிருப்பதாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தெரிவித்துள்ளார். இதுவரை உயிரிழந்த 19 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அதில் 16 பேர் பெண்கள் எனவும் 3 பேர் ஆண்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். 6 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் 2 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். என்கொயரி போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் என்கொயரி ஃபினிஷ் பண்ண பிறகு தான் நமக்கு என்னென்ன வயலேஷன்ஸ் இருக்குது நமக்கு தெரிய வருமோ. லைசன்ஸ் கொடுக்கும்போது இன்ஸ்பெக்ஷன்ஸ் பார்த்தோம், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும், டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா எல்லாம் அதுக்கு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அதுபடியே கொடுக்குறோமோ. அது இதுக்கு கூடுதலாக என்ன பண்ணுறோம்னா நமக்கு ஸ்பெஷல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு. அதில் ரெவென்யூ டீமு, லேபர் ஆஃபீஸில் இருந்த டீமு, டிஷ் டீமு எல்லாம் ஃபார்ம் பண்ணி ரெகுலராக இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறாங்க. பட் அது பார்த்தாலும் சில டைமில் இந்த மாதிரி வயலேஷன்ஸு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குமோ. பட் அப்பப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தக்க நடவடிக்கை எடுக்கப்படுமோ. விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் மீண்டும் வெடி விபத்து நிகழ்ந்ததில் 12 பேர் காயமடைந்துள்ளனர். கட்டனார்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்து நிகழ்ந்த இடத்தில் மீட்பு பணி நடந்தபோது மீண்டும் அங்கு பட்டாசுகள் வெடித்தன. இதில் காவல்துறையைச் சேர்ந்த 5 பேர், தீயணைப்புத் துறையைச் சேர்ந்த 3 பேர் என மொத்தம் 12 பேர் காயமடைந்ததாக
மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அதில் யாருக்கும் உயிருக்கு ஆபத்தில்லை எனவும் கூறினார்.